Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம I ate only orange color food for 24 hours challenge தான் பார்க்க போறோம். ஸோ ஆரஞ்சு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஃபுட் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ட்ரை பண்ணலாம், எதெல்லாம் ஒர்க் ஆகுது, நம்ம எதெல்லாம் சொதப்புறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்னிங் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் ட்ரிங்க்கு நம்ம கேரட் ஜூஸ் போட்டு வரலாம். கேரட் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் வந்து நான் சுகர் எதுவுமே போடாமல் பியூரான கேரட் ஜூஸாக அரைச்சிருக்கேன். ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. ஆக்சுவலி சுகர் போட்டிருக்கணும் போல், போடல. ரொம்ப கேவலமாக இருக்குது, வெறும் தண்ணியை குடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இதை கஷ்டப்பட்டு எப்படியாவது குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஆரஞ்சு கலர் தோசை தான் செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளோட ஆரஞ்சு கலர் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கூட அவ்வளோவா தெரியல, ஆனால் தோசை தவாவில் போட்டதுக்கப்புறம் தான் நல்ல ஆரஞ்சு கலரில் ஆயிடுச்சு. சூப்பர். நம்ம வந்து தோசை மாவு கூடயே அந்த வெங்காய தக்காளி சட்னி, ஆக்சுவலி இந்த சட்னி கலந்ததுனால அந்த தோசையுமே வந்து ஒரு மாதிரி டொமேட்டோ ஃப்ளேவர் அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு தோசை ஊற்றினேன். ஸோ இந்த 2 தோசையும் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ்க்கு பார்க்கலாம். வந்து ஸ்நாக்ஸ் டைம் ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் இது என்ன ஸ்வீட்டுன்னே தெரியல, ஆனால் ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. இது வந்து சாப்பிட்டு பார்த்தோன்னா பாதுஷா மாதிரியே இருக்கும். இது வந்து தீபாவளி சீசன் அப்படிங்கிறதுனால அப்படியே வீடு ஃபுல்லாக ஸ்வீட்ஸு மிக்சர் அதுவாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்நாக்ஸுக்கு இந்த பாதுஷா ஸ்வீட், ஆனால் பாதுஷா ஷேப்பில் இல்லை, அதனால் இந்த ஸ்வீட் தான் சாப்பிட போகிறோம். எக்ஸாக்ட்லி பாதுஷா மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்வீட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு பார்க்கலாம்.
இப்போ வந்து லன்ச் டைம் ஆகுது. லன்ச் நம்ம இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஃபுட் சேலஞ்ச் எடுத்திருக்கோம். லன்ச் எதுவுமா நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்லன்னா நம்ம வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் எடுத்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து நமக்கு பிரியாணி தான். ஆக்சுவலி நான் இவ்வளோ சாப்பிட மாட்டேன், கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். இது வந்து வெஜ் பிரியாணி தான். ஸோ சேட். சிக்கன் பிரியாணியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே, பிரியாணி கிடைச்சதே ஓகே தான் எனக்கு. A few moments later. நம்ம இந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ்க்கு பார்க்கலாம். வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம். ஸ்நாக்ஸ்க்கு வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். ஸோ ஐஸ்கிரீம் வந்து நல்லா உருகிட்டே இருக்குது. ஸோ கேமராவையும் பிடிச்சிட்டு இதையும் பிடிக்க முடியலனால ஸோ இதை நான் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டின்னருக்கு பார்க்கலாம். அண்ட் யாருக்கெலாம் வந்து ஐஸ்கிரீமில் எந்த ஃப்ளேவர் பிடிக்கும், என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம டின்னரில் பார்க்கலாம். 1 hour later. ஸோ இப்போ வந்து டின்னர் டைம். டின்னருக்கு நான் ஒரு சூப்பரான டிஷ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுங்க. ஹோப் இந்த டிஷ் வந்து இந்த டிஷ்ஷுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஸ்நாக்காக நம்ம சாப்பிடுவோம். பட் நான் இன்னைக்கு வந்து அதை டின்னராக தான் சாப்பிட போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த டின்னர் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க மட்டும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறையா பேருக்கு இந்த டின்னர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது என்ன, எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். பானிபூரி வந்து ரெடி ஆயிருச்சு. இதை வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னே இது ஒரு ஆரஞ்சு ஃபுட் கணக்கிலே வராதுன்னு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிருக்கலாம். பட் இது வந்து பார்த்தோன்னே ஆரஞ்சாக தெரியாது, பார்க்க தான் ஆரஞ்சாக தெரியும். என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆரஞ்சு கலரில் தெரியும். அந்த இதோட ஃபோட்டோ வந்து நான் நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு பாருங்கள் நல்லா தெரியும் ஆரஞ்சு கலரில். ஸோ இதை தான் நம்ம வந்து டின்னராக சாப்பிட போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பானிபூரி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து 24 hours பானிபூரி சேலஞ்ச் பண்ணியிருந்தோம்ல, அதில் ஃபுல்லாக கமெண்ட்டில் ஃபுல்லாக என்னோடய ஃபேவரட்டும் பானிபூரி தான் அப்படிங்கிறது நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க.
ஸோ இதை தான் நம்ம டின்னருக்கு சாப்பிட போகிறோம். யாரெல்லாம் வந்து இந்த லாக்டவுன்னால பானிபூரியை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் இந்த சூப்பரான யம்மியான டின்னரை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களை பார்க்குறேன். A few moments later. நம்மளோட ஆரஞ்ச் ஃபுட் ஃபார் 24 hours சேலஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆரஞ்ச் ஃபுட்னால் நீங்கள் வந்து என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஆரஞ்ச் ஃபுட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் என்னென்னலாம் இந்த மாதிரி ஃபுட் சேலஞ்சஸ் வேணும் இல்லை என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நம்ம வந்து சீக்கிரமே பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.